வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெங்கால் ஸ்பெஷல் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். பெங்கால் தாலி. அதுக்கு ஒரு அத்தன்டிக்கான ஒரு பெங்கால் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலே வந்து ஒரு பெங்கால் வைப்பில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் வாங்க. இந்த செவரில் வந்து டெக்கரேஷனை மட்டும் பாருங்களேன். மரம், அந்த நெல்லுலே இது வந்து அழகாக தொங்குது பாருங்க. நெல்மணி அதோட அந்த பில்லுல அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது ரொம்ப அழகாக இருக்கு. இந்த விக்டோரியா மெமோரியல் எல்லாமே இது ஒரு அத்தன்டிக் பெங்காலி ரெஸ்டாரண்ட்டு. பாருங்க, இது அவங்க கல்யாணத்தப்போ எப்படிதான் வந்து முகத்தை மூடி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ பெங்கால் ரெஸ்டாரண்ட் வந்தோம் இல்லையா, நம்ம ஒரு பெங்கால் தாலி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு வந்துருச்சு, என்னென்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ஒடிசாவில் கொடுத்த மாதிரி அதே மாதிரி சட்னி இருங்க. இதுவும் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஒரு ரசகுல்லா, அப்புறம் சாலடு, அப்புறம் பூரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரேவி, என்ன உருளைக்கிழங்கு கிரேவி. இது ஏதோ வெஜிடபிள் புலாவ் மாதிரி ஏதோ இருக்குது. அப்புறம் டால்மா. அப்புறம் நம்ம ஸ்பெஷலாக ஒன்று வாங்கியிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஏதோ இந்த நம்ம கேரளாவில் மீன் பொரிச்சதுலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இது பெங்கால் ஃபிஷ். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வித்தியாசமாக இருக்கு. பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க. மஸ்டர்ட் ஆயிலில் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இது டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்புறம் நம்ம வந்து வாங்கிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரான் பிரியாணி. இது பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. Prawn biryani must try. Very nice. சரி, நம்ம இதை போட்டு காய் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. ஒரே ஒரு டிஃபால்ட் என்னன்னா, எல்லாத்துலேயுமே மோஸ்ட் ஆஃப் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஸ்மெல் வந்து ஃபுட்டில் இருக்குது. அது பிடிக்காதவங்க வந்து அது ஆர்டர் பண்ணும் போதே கேட்டு ஆர்டர் பண்ணுவேன். இதை சாப்பிடுவோம். இதெல்லாம் சூப்பராக இருக்கு. இந்த ஊர் டால்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
டால்மா சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் பருப்போனம் மாதிரி இருக்குது. ஓகே, வெரி நைஸ். ஓவரால் ரிவ்யூ குட் தான். இன்னைக்கு தான் நம்மளோட லாஸ்ட் நாள் இந்த வெஸ்ட் பெங்காலில், கொல்கத்தாவில். இந்த 3 நாள் போனதே தெரில. நிறைய இடங்களை சுற்றி பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டியான பீப்புளை நம்ம பார்த்தோம். ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புளும் இங்கே இருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியான வண்டிகளும் தெருவில் போகுது. ஆனால் அதே மீன்வேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ரூமுக்குள்ளே வந்து ஒரு குடும்பமே வசிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன அளவுக்குள்ளே இருக்காங்க. ரொம்ப புவர் பீப்புளும் இங்கே இருக்காங்க. இந்த சிட்டி வந்து ஒரு வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் ஒரு லுக்கில் இருக்குது. இன்னமும் வந்து அந்த பழைய கால அந்த பஸ்ஸு, அந்த ரிக்ஷா, அந்த மக்கள் அங்கங்கே பழைய பில்டிங்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆனால் பீப்புள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எஜுகேட்டட் ஆகிட்டு அவங்கெல்லாம் மாறி இருக்காங்களே ஒழிய இடங்கள் எதுவும் அந்தளவுக்கு மாறின மாதிரி தெரியல. இப்போ தான் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே நிறையா வருது. உண்மையாகவே இந்த 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 ஊரில் இருக்கும்போது நம்ம ஊர் மறந்துடுது அந்த ஒரு விஷயம். ஆனால் இதில் வந்து ஒரு காஷனாக இருக்க வேண்டியது ஒன்று, நம்ம ஊரில் எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து இந்த ஊரில் நம்ம வந்து ஒரு ஃபோன்பே வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா பீப்புள் இன்னும் ஸ்டில் அவங்களுக்கு மணி தான் வந்து இம்பார்ட்டன்ட். மணி அவங்க பார்க்கணும் கண்ணில். மணி தான் அவங்க எல்லா இடத்துலையும் கேட்குறது, மணி தான். ஃபோன்பே வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ இங்கே வரும்போது மணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. அதே போல் நீங்கள் இந்த செல்ஃப் ட்ரைவ் அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டும் போது ட்ராம்போட வீல்ஸுமே வந்து அந்த தண்டவாளங்களும் ரோடுலேயே இருக்கிறதுனால வந்து வண்டியோட டயர் போய் அதில் மாட்டிக்கும். அதனால் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இன்றைய நாளோட இந்த லாஸ்ட் பதிவு இந்த வெஸ்ட் பெங்காலில் முடியுது. ஐம் வெரி ஹாப்பி. பாய்.